வெயிட் பண்ணிட்டுங்களா? எதுக்கு? திரும்பி வருவீங்களாம்மா? திரும்ப நான் எதுக்கு வரேன் உன் ஆட்டோல? போகும்போது நான் கார்ல போவேன், பார்த்தல வீட்டை. அது சரி, அப்ப காசை கொடுங்க. காசா? இதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுப்பானுங்க, ஒன்னத்தையும் மறக்க மாட்டானுங்க. கொள்ளை அடிக்கிறானுங்க. இந்தா. சரிம்மா போ. நில்லுமா. ஏமா உனதாம்மா? யாரம்மா பார்க்கணும்? முதலாளி தான் பார்க்கணும். உன்ன மாதிரி வாட்ச்மேனை பார்க்க வருவாங்க. நீங்க யாரை பார்க்கணும்னு சொன்னீங்க? சொல்றேன். இருமா, நான் சொல்றது கேளுமா. இருப்பா. எனக்கு வேண்டிங்களா? நீ போய் வேலையை பாரு. ஓகே சார். வாங்கம்மா, உள்ள வாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. பிரபா, அம்மாக்கு குடிக்க ஏதாவது கொண்டா? உங்க பொண்ணு மேல சாமி கும்பிட்டு இருக்கா, இப்ப வந்துருவா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. வீடு எப்படி இருக்கு? ஐயோ, ரொம்ப நல்லா இருக்குங்க. கூப்பிடுறேன். சங்கீதா, சங்கீதா. அப்பா, ஐயோ, பாத்துமா, பாத்து வா. ஏமா, எதுக்குமா இப்படி ஓடி வர? அப்பா கூப்பிட்டாங்கல்ல. அப்பாவுக்கு அவ்வளவு பயமா? பயம் மட்டும் இல்ல, பக்தி பாசம் எனக்கு எல்லாமே அப்பாதான். ரொம்ப கொடுத்து வச்சவங்க நீங்க. சங்கீதா, நான் சொல்லல அலமேல அம்மானு, இவங்கதான். இவதான் என் ஒரே பொண்ணு சங்கீதா. வணக்கம். வாமா, உட்கார். எம்புட்டு அழகா இருக்க. உன்னை பார்த்ததுலயே என் கண்ணு நிறைஞ்சு போச்சு. சாப்பிட்டியம்மா? இல்ல, இனிமேதான். ஐயோ ஐயோ ஐயோ, குரல் எவ்வளவு இனிமையா இருக்கு. சும்மாவா? சங்கீதானுல பேர் வச்சிருக்கு. ஐயோ, இப்படித்தாமா என் பாஸ்கரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். சங்கீதா, இவங்க பையன் பேர் தாமா பாஸ்கர். ரொம்ப அருமையான குடும்பம், ஜமீன் பரம்பரை. மத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்தே இவங்க சொத்தெல்லாம் அழிஞ்சிருக்கு. அவ்வளவு பெரிய மனசு. ஆமாமா, ராயல் ஃபேமிலியா இருந்து இப்ப புவர் ஃபேமிலி ஆயிட்டோம். இருந்தாலும் அந்த குடுக்கற குணம் இன்னும் உங்களை விட்டு போகலையே. ஐயோ சங்கீதா, இவங்க வீட்டுக்கு நான் போனப்போ ஒரு 4-5 சாமியாருக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பாரு. உங்களுக்கு ரொம்ப பரந்த மனசுங்க. எப்பவுமே அப்படித்தாமா. யானை படுத்தாலும் குதிரை மட்டும்னு சொல்லுவாங்கல்ல. அம்மா, உங்க பையனையும் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? பாஸ்கரையா? என் பிள்ளைக்கு எங்கங்க நேரம்? அவன் ரொம்ப பிஸிங்க. வேலைன்னு அலைஞ்சுக்கிட்டே இருப்பான். சரி, அவரு பிஸியா இருந்தா உங்க மருமகனை கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? அதுங்களையா? அவங்க எதுக்குங்க? வீட்டையும் உங்களையும் பார்த்துட்டு போனோம். அதுக்கு எதுக்கு அவங்க எல்லாம்? நான் மட்டும் போதாதா? எதுக்கு கசகசன்னு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு? நம்ம சம்பந்தம் கூடி வந்தா அதுக்கப்புறம் எல்லாருமே இங்கதானே கிடக்க போறோம். இந்த ஒளிவு மறைவு இல்லாத பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. என் மனசு அப்படித்தாங்க. ரொம்ப வெள்ளந்தியா இருக்கேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சாப்பிடுங்க. ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. என்னம்மா இது? இது நம்ம வீடு. அப்படிலாம் இல்லைங்க.
என்னதான் இருந்தாலும் பேசி முடிக்காம கை நினைக்கிறதுங்கிறது எங்க பரம்பரையிலேயே இல்லாத பழக்கம். எங்க அப்பா அம்மா எங்களை அப்படி வளர்த்துருக்காங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்காக வேணா ஜூஸை குடிக்கிறேன். உங்களுடைய வெளிப்படையான குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. சங்கீதா தாய் இல்லாத பொண்ணு. அவ சின்ன வயசா இருக்கும்போதே அவ அம்மா போய் சேர்ந்துட்டா. அதுக்கப்புறம் மறு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணமே எனக்கு வரல. நிறைய சொத்து இருக்குமா, இருந்தாலும் அவளுடைய ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு சொல்லி அவளுடைய கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. மற்ற பொண்ணுங்க மாதிரி காதல் அது இதுன்னு மனசு செலுத்துறவளா என் பொண்ணு வளரல. சின்ன வயசுலேருந்தே என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசினதில்லை. அடடடடா, இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? என் பாஸ்கர் கூட இப்படிதாங்க. என் பேச்சு தான் அவனுக்கு வேத வாக்கே. சங்கீதா, என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் தானே? எனக்கு எங்க அப்பா என்ன சொன்னாலும் சரிதாங்க. அப்பா பார்த்து யார கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் பண்ணிப்பேன். அவ எப்பவுமே இப்படிதாங்க. என் பேச்ச மீறி அவ பேசினதே கிடையாது. ஓ சங்கீதா, இவங்களுக்கு வீட்டை சுத்தி காட்டுமா? பரவாயில்ல பரவாயில்ல, நான் இந்த வீட்டை சுத்தி பார்த்து என்னங்க ஆக போகுது? சங்கீதா எங்க வீட்டுல வாழ போறவ, அவ தான் வந்து எங்க வீட்டை பார்க்கணும். எனக்கு சங்கீதாவோட போட்டோ ஒண்ணு வேணும். என் பையன் பாஸ்கர் கிட்ட காட்ட தரீங்களா? கண்டிப்பா தரேம்மா. அதுக்கு முன்னால நீங்க வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். சங்கீதா, கூட்டிக்கிட்டு போமா. வாங்க வாங்க. வாங்க, இதுதான் என் ரூம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வாங்க, அது அப்பாவோட ரூம். அந்த பக்கம் இன்னொரு ரூம் இருக்கு. இது சொந்த வீடு தானே? ஆமா, இந்த மாதிரி அண்ணா நகர்ல 2 வீடு, பெசன் நகர்ல 1, அடையார்ல 2 வீடு, அது மட்டும் இல்லாம ஈசிஆர் ரோட்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ், இன்னும் கல்யாண மண்டபம், ஃபேக்டரின்னு நிறைய இருக்கு. நான் ஒருத்தி தானப்பா இருக்கேன். இனி நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. ஓடி ஓடி சம்பாதிக்கிறாரு. அவரு ஓடி ஓடி சம்பாதிக்கட்டும். இன்னைக்கு நீ ஒரு பொண்ணுதான், நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புருஷன், புள்ளக்குட்டி, மாமியார், நாத்தனார் அப்படின்னு நிறைய வரும்ல. அத பத்தி கவலைப்படாத. நீ வேணான்னு மட்டும் சொல்லாத. அப்பா நிறைய சம்பாதிக்கட்டும். சரி, நான் கீழே போய் சாப்பாடு ரெடி பண்றேன். நீங்க வாங்க. போ போ. டேய் பாஸ்கரா, எப்படியாவது இந்த சம்பந்தம் ஓகே ஆகணும். ஓகே ஆயிடும். பாஸ், பாஸ், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. என் மேல எந்த தப்பும் இல்ல பாஸ். பாஸ், shut up, Giri. Just leave me alone. மாப்ள, மாப்ள, என்ன மாப்ள இந்த மாதிரி சொதப்பிட்டீங்க? அந்த அபியும் தொல்காப்பியும் நம்ம டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம தான் குற்றவாளிகளை செட்டப் பண்ணுவோம்,
அவங்க போலீஸே செட்டப் பண்ணி நம்ம கண்ணில் விரல விட்டு ஆட்டாங்களே. நான் கூட பூரிச்சு போயிட்டேன். மாப்பிள்ள நல்லா டெவலப் ஆயிட்டாரு, ஹாலிவுட் பட ஸ்டைல்ல என்னோ பெருசா பண்றாருன்னு பார்த்தா கடைசியில சின்ன பசங்க வீடு கட்டி விளையாட கதையால போச்சு. ப்ளீஸ் அங்கிள் ப்ளீஸ். நானே டோட்டல் அப்செட் ஆயிருக்கேன். நீங்களும் உங்க பங்குக்கு ஏதாவது சொல்லி என் வருத்தத்தை ஜாஸ்தி பண்ணாதீங்க. மாப்பிள்ள, நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கோவம் வருது சகஜம். அதனால கோவம் வருது, டென்ஷன் வருதுங்கிறதுக்காக பண்ண தப்பா ஆராயமா விட்டுறக்கூடாது. அதான் நம்ம வேலையை போச்சு அங்கிள். எது பண்ணாலும் தப்பா முடியுது. அதுக்கப்புறம் உட்காந்து அதை பத்தி போஸ்ட்மார்ட்டம் பண்றது நம்ம வேலையா போச்சு. வேற என்ன பண்றது? ஒரு விஷயம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பார்ட்டி வச்சு எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்து கொண்டாடுறோம். ஆனா மேட்டரே ஊத்திக்கிச்சுன்னா என்ன பண்றது? என்ன தப்பு எங்க தப்புன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தானே ஆகணும். மாப்பிள்ள சொல்லுங்க, எங்க தப்பு நடந்துச்சு? வழக்கம் போலவே இந்த முறையும் நம்ம தோத்ததுக்கு காரணம் அந்த அப்பியும் தொல்காப்பியும் தான். அதான் நமக்கு பழகி போச்சே மாப்பிள்ள. இப்ப தப்பு எங்க நடந்துச்சு அதை சொல்லுங்க. நம்ம மேட்டர் லீக் ஆனது காரணம் இந்த மடைய கிரினால தான். ஆபீஸ்ல வச்சு அந்த மேட்டரை சத்தமா பேசி அது அந்த கிருஷ்ணன் ஓட்டு கேட்டு அந்த மேட்டரை கிருஷ்ணன் அங்க போய் சொல்லிட்டான். ஓஹோ, அப்படியா விஷயம்? மாப்பிள்ள ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க. நமக்கு எதிராக மல்லுக்கு நிக்கிறவனை பத்தி நாம பயப்பட தேவையில்ல. ஆனா நம்ம பக்கத்திலே நிக்கிறான் பாருங்க, அவங்கிட்ட தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உளறு வாயினையும் போட்டு கொடுக்குறவனையும் கூடிய வச்சிருந்தா காரியம் வணங்குமா? முதல்ல இந்த ஆபீஸ்ல எவன் அபிக்கு உளவு சொல்றானோ அவனுங்களை கண்டுபிடிச்சு களையெடுங்க. அங்கு மத்தவங்களை களைய எடுக்கிறதுக்கு முன்னால இந்த உதவக்கார ராஸ்கலை பொறுத்தணும். பாஸ், என்ன பாஸ் இது? எத்தனை வருஷம் உங்க கூட இருக்க, என்ன போய் துரத்தணுங்கிறீங்க? உதவியா இருந்தா வச்சுக்கலாம். நீ பெரிய வியாதியா இருக்கியே, உன்னை துரத்தாம வேற என்ன பண்றது? மாப்பிள்ள இவனை விடுங்க. இவன் வாயை தச்சிட்டா மேட்ரு ஓவரு. அடுத்து என்ன பண்றது? அதான் இப்ப முக்கியம். அத பத்தி பேசுங்க. எதையாவது பண்ணி அந்த சரோஜா மேட்டரை முடிக்க பாருங்க. நான் என்கிட்ட இருந்த எல்லா ரவுடிங்களையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். பத்தாவதுக்கு கொச்சின்ல இருந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஒர்க் அவுட் ஆகல. ஏதாவது பண்ணுங்க மாப்பிள்ள. நமக்கு டைம் அதிகமா இல்ல. அவன் மட்டும் சாட்சி சொல்லிட்டானா நாம தொலைஞ்சோம். அவ பிரச்சனையை முடிக்க பாருங்க மாப்பிள்ள. எஸ் அங்கா, அதை முடிக்கிறோம். நானே முடிக்கிறேன். மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ண போறேன். பண்றேன், கூடி சீக்கிரத்துல பண்றேன். பாருங்க, நீங்க எல்லாரும் நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேட்கணும். சொல்லுங்க சார். இந்த இடத்தை யாரும் அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியாது. குறிப்பா ஆதியோ அவனோட ஆட்களோ யாருமே யூகிக்க முடியாது. அவ்வளவு சீக்கிரட்டான இடம் சார். போலீஸ்காரங்க ஒருவேளை அந்த தில்லா மூலமா போலீஸை வச்சு ஆதி முயற்சி பண்ணலாம். ஆனா நிச்சயமா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு சேஃபான இடம் அது. ஆனா என்ன சார்? ஆனா நீங்க எல்லாருமே இந்த கட்டடத்துக்குள்ள இருந்தாதான் அது முழு பாதுகாப்பு. யாரும் எக்காரணம் கொண்டு வெளியே வரக்கூடாது. சரி சார். சார் வெளியே வராம எப்படி சார்? ஏங்க எதுக்காக வெளியே போனோம்? நீங்களும் வெளியே போக வேண்டாம், நானும் இங்க வர வேண்டாம். எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி இடத்த கண்டுபிடிக்கிற டெக்னிக் இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது. சரி சார். ஒரு நிமிஷம் இங்க வாங்க. அதை பிடிங்க. அப்படியே தூக்கு. தேவையான மளிகை சாமான், காய்கறி, பால் பவுடர் எல்லாமே இங்கே போதுமான அளவுக்கு ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கேன்.
ஸோ நீங்க வெளியே போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? ஓகே சார். வாங்க சார். வேற ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு மொபைல்ல தகவல் கொடுங்க. உங்களுக்கு என்ன வேணுனாலும் யாருக்கு தெரியாம ரகசியமா கொண்டு சேர்க்க என்னால முடியும். ஓகே? நான் மறுபடி சொல்ல நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. தயவுசெய்து ஏதோ ஆர்வ கோளாறுல நீங்க வெளியே போறதோ இல்ல ஃபோன் பண்ணி பேசுறதோ வேண்டாம். குறிப்பா சரோஜாட்ட கூட பேச வேண்டாம். அக்கா கிட்ட கூட வா. ஆமா, ஏன்னா அங்க இருந்து கூட ஆதிக்கு தகவல் போக வாய்ப்பு இருக்கு. அவன் எல்லா இடங்களையும் ஆள் வச்சிருக்கான். புரியுதா? புரியுது சார், நல்லா புரியுது. நீங்க கவலையப்படாதீங்க சார், நாங்க கேர்ஃபுல்லா இருப்போம். ஓகே, உங்க சேஃப்டி தான் எனக்கு ரொம்ப முக்கியம். தற்காப்புக்கு உங்க கையில் ஏதாவது இருக்கா? பிஸ்டல் இருக்கு சார். குட், வெரி குட். லோட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல? லோட் பண்ணிருக்கு சார். நல்லது. அப்புறம் ரொம்ப கவனமா இருங்க, நான் கிளம்புறேன். இந்த கார் எங்கே இருக்கட்டும். உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு ஏதாவது உதவியா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது அவசரம்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார், கவனமா இருங்க. சரி, வரேன். ஓகே சார், வரேன். சரி சார்.